அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். கட்சி என்பதும் சாதி என்பதும் தனித்தனி கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் சேர்ந்தது. ஆரம்ப காலத்தில் தனித்தனியாக தான் இருந்தது. இந்த ஜனநாயக கட்சிகள் பிறக்கின்ற போது யோசித்து பார்த்தது, சங்கம் வைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது, கட்சியாக மாறிக்கொண்டது. இவைகள் ஒன்றுக்கொன்று கொள்கை வேறு கோட்பாடு வேறு என்று தனித்தனியாக இயங்கக்கூடியது. இப்படி நமது ஜனநாயக நாட்டில் 3000த்திற்கும் மேற்பட்ட ஜாதி போன்ற கட்சி என்னும் கூட்டங்களும் கோஷ்டிகளும் இருக்கின்றது. இவைகள் அத்தனையும் சுதந்திரமாக இது எங்கள் கட்சி, இது எங்கள் ஜாதி என்று சொல்லக்கூடியவைகள். ஆனால் இது நமது நாடு என்று சொல்ல மட்டும் எல்லா கட்சி கூட்டங்களுக்கும் வாய் கூசுகிறது. தேர்தல் காலங்களில் வாக்கு சேகரித்து பிரச்சாரங்கள் செய்யும்போது எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள், எங்கள் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்று தான் பிரச்சாரம் செய்கிறார்கள். நமது நாட்டுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்ல முடியவில்லை. அப்படியென்றால் அந்தந்த கட்சியும் அந்தந்த கூட்டங்களை சேர்ந்தது என்று தானே அர்த்தமாகிறது. நாட்டுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை. அவர்கள் கூட்டத்திற்கு மட்டுமே சம்பந்தமாக கட்சி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி பிடிப்பதற்கும் அவர்கள் பதவியில் பிடிப்பதற்கும் அவர்கள் காசு பணங்களை சம்பாதிப்பதற்கும் ஒரே குறிக்கோள். தேர்தல் என்று வந்துவிட்டால், ஆளுங்கட்சி ஆகிவிட்டால் நாடே கொள்ளை போவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கும் அந்தந்த கூட்டங்களும் அந்தந்த கட்சி உரிமையாளர்கள் அவர்களே அனைவரும் உழைத்துதான் அந்த கட்சியையும் ஆட்சியில் அமர்த்த முடியும். ஆகையால் அந்தந்த கட்சியில் உள்ள அவர்களுக்கே முழு சுதந்திரமும் பொறுப்பும் இருக்கிறது. ஆகையால் அவர்களுக்கு ஒத்து வராத கட்சி என்னும் கூட்டங்கள் எதிரியாக செயல்படுவதால், அவர்களுக்கு வாக்களிக்காததால் அவர்களை எதிரியாக பார்க்க வாய்ப்பிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கட்சி என்னும் எதிரி கூட்டங்களை இவர்களுக்கு அடையாளம் தெரியும் வகையில் கிராமம் முதல் நகரங்கள் வரை பட்டி தொட்டி போன்ற கிராமங்கள் இருக்கும் அத்தனை இடங்களிலும் கட்சி என்னும் அனைத்து கூட்டங்களுக்கும் கூட்டமாக கட்சி கிளை என்னும் வடிவில் தொண்டர்கள் என்னும் ஆட்களை அனைத்து கட்சிகளுமே வைத்திருக்கின்றார்கள். அவர்களை ஒருவருக்கொருவர் தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து யாருக்கு எதை செய்ய வேண்டும், யாருக்கு எதையும் செய்யக்கூடாது என்ற கட்டுத்திட்டத்தோடு அதிகாரிகளை ஆளுங்கட்சியாக வந்தவர்கள் ஆளுங்கட்சி ஆகிவிட்டால் அந்த அதிகாரிகளை அவர்கள்தான் வழி நடத்துகிறார்கள். வழி நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு கட்டுப்படாத அதிகாரிகளோ காவல்துறையோ நீதித்துறையோ இருக்கிறார்கள் என்றால், ஆளுங்கட்சி தொண்டர்களும் குண்டர்களும் அடியாட்களும் அதிகாரிகளை உயர எடுத்து விடுவேன் ஜாக்கிரதை என்று மிரட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அதிகாரிகளின் பொண்டாட்டி பிள்ளைகளையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டவும் வாய்ப்பிருக்கின்றது. இல்லை என்றால் அதிகாரத்தை குறைத்து பவரில்லாத வேலைக்கு தூக்கி அடிக்கவும் வாய்ப்பிருக்கிறது. இப்படியோ ஆட்சிக்கு வரும் கட்சி கூட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருந்தால் காலம் ஒரு நாள் போல் இருக்காது. நமது நாடு பெரும் கலவர பூமியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. நமது நாட்டில் இருக்கும் காவல்துறையும் இராணுவமும் கூட லட்சக்கணக்கில் தான் இருக்கின்றது. ஆனால் ஜாதி போன்ற ஒவ்வொரு கட்சி கூட்டங்களிலும் கோடிக்கணக்கான கூட்டங்கள் இருக்கிறது. கோஷ்டிகளிலும் கோடிக்கணக்கான கூட்டங்கள் இருக்கிறது. அவர்களையெல்லாம் தங்களின் கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும். அவர்களெல்லாம் தங்கள் கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த கட்சி கூட்டங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற வெறி பிடிக்கும் வகையில் கட்சி தலைவர்களால் உசிப்பேற்றவே அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி ஏதாவது ஒரு உள்நாட்டு கலவரங்கள் வரும் வாய்ப்பு இருக்கின்றது.
ஒவ்வொரு கட்சியும் ஒரு தரம் தோற்றால் உலகத்துக்கு ஆச்சாரம், அதுவே பல தரம் தோற்றால் 600 ஆனாலும் என்ன, அக்கராவரம் பாலானாலும் நமக்கென்ன என்று ஆத்திரம் வந்து கொந்தளித்தால் நாடு தாங்காது. அப்போது லட்சக்கணக்கில் மட்டும் இருக்கும் காவல்துறையும் இராணுவமும் என்ன செய்ய முடியும்? ஆக மொத்தம் கட்டுக்கு அடங்காத இரத்த ஆறு ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னெச்சரிக்கையாக கட்சி கூட்டங்களை ஒழித்து அரசியல் மாற்றங்கள் காண்போம். சுயாட்சி லட்சியம் கொண்ட சகஜோதி இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்து அதற்காக உங்கள் வாக்குகளை எப்போதும் நோட்டாவுக்கே செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.